Hello everyone, welcome to my channel. In the video நம்ம பார்க்க போற டாபிக் data file handling chaptersல இருக்க random access files பத்தி தான் பார்க்க போறோம். இந்த chaptersல நம்ம file pointer and tell function, seek function பத்தி நான் கிளியரான explanation கொடுத்திருக்கேன். tell and seek function வச்சு நம்ம எப்படி program எழுதலாம் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியான ஒரு explanation கொடுத்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Random access files ரைட், இது ரியல் டைம் அப்ளிகேஷனாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ரைட், இப்போ நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுறோம். ரைட், அந்த கேமில் நிறைய பால்ஸ் இருக்கும், கலர் கலர் பால்ஸஸாக இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு அப்படியே மேலேருந்து கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம கரெக்டான 3 கலர்ஸை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து நிறைய பால்ஸஸ் வரும். இப்படியே ஒரு லெவல் பை லெவலாக நம்ம வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். ரைட், அப்போ நம்மளுக்கு அந்த பால்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ரேண்டமாக தான் ஜென்ரேட் ஆகுது. அந்த ரேண்டம் ஜென்ரேஷன் எப்படி எல்லாமே பாசிபிள் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி தான் ரேண்டம் நம்பர்ஸ், ரேண்டம் கலர்ஸ் இது எல்லாமே நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறோம். ரைட், அப்போ அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் ஒரு கேம் அப்ளிகேஷனுக்கு பைத்தானை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படின்னா அப்போ எப்படி எழுதணும் அப்படின்ற கான்செப்ட் இங்கே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரைட், அப்போ ஆக்சஸிங் ஆர் மேனிபுலேட்டிங் த லொக்கேஷன் ஆஃப் ஃபைல் பாயிண்டர். ரைட், ஃபஸ்ட்டு ஃபைல் பாயிண்டர் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஃபைல் பாயிண்டர் அப்படின்றது இப்போ நான் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் ஃபைலை. நான் அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் என்ன பண்ணும், ஃபைல் பாயிண்டர்லேருந்து 1 by 1 ரீட் பண்ணிகிட்டே வரும். ரைட், டிஃபால்ட்டாக என்னோடய ஃபைல் பாயிண்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபைல் ஆரம்பிக்கும் போது இருக்க 0th பிளேஸில் தான் இருக்கும். அப்போ ஒரு கேரக்டர் நம்மளுக்கு ரீட் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபைல் பாயிண்டர் என்ன ஆகும், 1th பொசிஷனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கேரக்டர் நம்மளுக்கு ரீட் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபைல் பாயிண்டர் நம்மளுக்கு 2nd பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் நம்மளுக்கு ரீட் பண்ணும்போது அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட், அப்போ ஃபைல் பாயிண்டர் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். இப்போ நான் ஃபைலை ரீட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே கர்சர் இருக்குது, நான் ஒரே ஒரு ஃபைலை மட்டும் ரீட் பண்ணியிருக்கேன். ரைட், அந்த ஒரு ஃபைலை ரீட் பண்ணோன்னே எனக்கு எங்கே வரும், டபிள்யூக்கு அடுத்து வந்துடும். அதுக்கடுத்து இன்னொரு கேரக்டரை ரீட் பண்ணியிருக்கேன், இன்னொரு கேரக்டர் என்னோடய ஃபைல்ஸ் எப்படி ஆகும், இப்படியே 1 by 1 ரீட் பண்ணிகிட்டே வரும். இப்போ நம்ம ரீட் பண்ணுற ஃபைல்ஸ் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை ரீட் பண்ணோமோ ரீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் பாயிண்டர் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும். ரைட், அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்க ஃபைலில் இருந்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு ரீட் பண்ண சொன்னோம் அப்படின்னா ரீட் ஆகும். நம்மளுக்கு அப்படி ரீட் பண்ணக்கூடாது, மறுபடியும் எனக்கு ஃபைல் வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபைல் பாயிண்ட் பண்ணியிருக்க பொசிஷன்லேருந்து அந்த ஃபைல் பாயிண்டரை கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு வைக்கணும். அந்த பொசிஷன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுற பொசிஷனாக இருக்கலாம், அது 0th பொசிஷனாக இருக்கலாம், இல்லை பர்டிகுலர் கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் அதை போய் ரீட் பண்ணணும் அப்படின்ற பொசிஷனை கூட நம்ம அந்த ஃபைல் பாயிண்டரை மூவ் பண்ணி வைக்கணும். இதுதான் நார்மல் ஃபைல் பாயிண்டர் அப்படின்றதுக்கான மீனிங். அதை நம்ம எப்படி மூவ் பண்ண போகிறோம், ஃபைல் பாயிண்டரை நம்ம எப்படி மூவ் பண்ணி ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். இப்போ ரேண்டம் ஆக்சஸ் அண்ட் மேனிபுலேட்டிங் லொக்கேஷன் ஆஃப் ஃபைல் பாயிண்டரில் ஒரு ரீடுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடோட நேமு டெல்லு, ரைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடோட நேமு சீக். ஸோ என்னோடய வீடியோஸில் டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கட்டும், பைனரி ஃபைல்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ரேண்டம் ஃபைல்ஸாக இருக்கட்டும், CSV ஃபைல்ஸாக இருக்கட்டும், ரீடு ரைட்டுக்கு நான் சொல்கிற மெத்தட்ஸை ஒரு பேப்பர்ஸ் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரைட், 1 mark கொஷின்ஸில் உங்களுக்கு அதுக்கான மெத்தட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஃபைலுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்க்கு ரீடுக்கும் ரைட்டுக்கும் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் ரீகால் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட், அப்போ நம்ம இங்கே ரீடுக்கு டெல்லு, ரைட்டுக்கு சீக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல் நம்ம கொடுத்துருக்க ஃபைல் ஓப்பன் பண்ண ஃபைலை .txt ஃபைலாக இருக்கட்டும், .dat ஃபைலாக இருக்கட்டும், மீன்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல் ஆர் பைனரி ஃபைல்ஸாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேண்டமாக ஆக்சஸ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற டெல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரீட் பண்ண போகிறோம், சீக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். அப்போ டெல் ஃபங்க்ஷன் ரிட்டன் கரண்ட் பொசிஷன் ஆஃப் த ஃபைல் பாயிண்டர் இன் அ ஃபைல். இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபார் த ஃபாலோயிங் சின்டாக்ஸ். மீன்ஸ் இப்போது அந்த கர்சர் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெல் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி தான் அதோட பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபைலில் நம்ம எந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட் நேமை .டெல் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ரைட், ஃபைலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ரைட், இங்கே நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கனால தான் எந்த ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. இதுவே பைனரி ஃபைலாகவும் CSV ஃபைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லைன் எப்போவுமே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்க ஃபைல் ஆப்ஜெக்ட் FH. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த FH அப்படின்ற அதே வேல்யூஸ், ரைட், ஸ்மால் FH. ரைட், அந்த FHன்ற அந்த ஆப்ஜெக்ட் .டெல் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்போ கர்சர் ஃபைல் பாயிண்டர் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எங்கே இருக்கும் அப்படின்னா கர்சர்
ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷன் மீன்ஸ் 0th பொசிஷனில் தான் நம்மளுக்கு ஃபைல் பாயிண்டர் இருக்கும் ரைட். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 3 bytes வந்து நான் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ரைட். இனிஷியலாக என்னோட ஃபைல் பாயிண்டர் 0th பொசிஷனில் இருக்குது. அதுலேருந்து 3 bytes நம்ம ரீட் பண்ணிட்டோம். இப்போ என்னோட கர்சர் 3rd பொசிஷனில் இருக்குது ரைட். அப்போ text.txt அப்படின்ற ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு முதல் பார்த்துக்கலாம். இதான் என்னோட text.txtன்ற ஃபைல். கர்சர் இனிஷியலாக இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு ரீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போ கர்சர் கரண்ட்டாக இந்த பிளேஸில் இருக்கும் ரைட். அகெயின் இந்த ப்ரோக்ராமை சம் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் ஒரு 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். அகெயின் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதே மாதிரி ஃபைல்ஸை வந்து நான் ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 5 கேரக்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணி பார்ப்போம் ரைட். இங்கே 3 கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் ரைட். ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸை ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிவிட்டு அகெயின் 3 கேரக்டர்ஸை ரீட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம் ரைட். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் இது தான். ஜஸ்ட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றக்காக தான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப்குள்ளே வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நெக்ஸ்ட்டு கேரக்டர் ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நெக்ஸ்ட்டு கேரக்டர் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு கம்மா கொடுத்துட்டு FH டாட்டு டெல் ஆஃப் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா டெல் ஆஃப் மெத்தட் கரண்ட் ஃபைல் பாயிண்டரோட பொசிஷனை சொல்லும். இப்போ அகைன் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ரைட். அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0th பொசிஷனில் இருக்குது. 5 bytes ரீட் பண்ணும்போது 5 கேரக்டர்ஸை ரீட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 bytes வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3 bytes நம்மளுக்கு இங்கே ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு ரைட். நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ் எவ்வளோ கேரக்டர்ஸை நம்மளுக்கு ஃபைல் பாயிண்டர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா 8th பொசிஷனில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் இருக்க பிளேஸு ஐ மீன் பொசிஷன் ஆஃப் ஃபைல் பாயிண்டர் நம்மளுக்கு இங்கே 8ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. டெல் ஆஃப் ஃபங்க்ஷனோட ரோலை 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். இது கரண்ட் பொசிஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். seek of function அப்படின்னா சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஃபைல் ரைட். ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீட் பண்ணிட்டோம். டெல் ஆஃப் ஃபங்க்ஷனை வச்சு நான் ரீட் பண்ணி என்னோட கர்சரோட பாயிண்ட்டை ஒரு பொசிஷனுக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போது அந்த கர்சர் பாயிண்ட்லேருந்து இப்போ நான் மூவ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே இல்லை மிடில் பொசிஷன்லேயே இல்லை ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா seek of function தான் யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நம்ம இப்போ ரீட் பண்ணி நம்மளோட கர்சர் பாயிண்ட் எங்கே இருக்குது, 8 அப்படின்ற பிளேஸில் இருக்குது ரைட். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைல் பாயிண்டர் எங்கே போயிடும், இனிஷியலாக 0th பொசிஷனுக்கே போயிடும் ரைட். இப்போ ஒரே ப்ரோக்ராமில் நம்ம ஃபைலை டெல் ஆஃபும் யூஸ் பண்ணுறோம், சீக் ஆஃபும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டயத்தில் நம்ம ஃபைல் 8th பொசிஷன்லேருந்து மூவ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு மாற்றணும் கரெக்டாக. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் சீக் ஆஃப் மெத்தட் பை பிளேசிங் அட் த ஸ்பெசிஃபிக் பொசிஷன். இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். சீக் ஆஃப் ஃபங்க்ஷன் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சீக் ஆஃப் ஃபங்க்ஷனில் இந்த ஆப்செட் மோடை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரைட். அப்போ சீக் ஆஃபோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஃபைல் ஆப்ஜெக்ட், ஃபைலை என்ன நேமில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு சீக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ளே ஃபஸ்ட் ஆப்செட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மோடு வந்து பாஸ் பண்ணணும். அப்போ ஆப்செட் அப்படின்னா என்ன, இட்ஸ் அ நம்பர் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் பைட்ஸ் ரைட். அது நம்பர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் பைட்ஸ் ரைட். மோடு வந்து நம்ம 3 மோட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஒன்று அந்த பிளேஸில் 0ன்னு சொல்லுவோம், இல்லை 1ன்னு கொடுப்போம், இல்லை 2ன்னு சொல்லி கொடுப்போம். இந்த இடத்துல வேறு எந்த நம்பர்ஸும் கொடுக்க மாட்டோம். 0 or 1 or 2ன்னு சொல்லி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ 0 அப்படின்னா என்னென்னா பிகினிங் ஆஃப் த ஃபைல்ஸ், ஃபைலோட பாயிண்டரை கொண்டு போய் பிகினிங்கில் வை அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். எப்போ அது 0 அப்படின்னு சொல்லி இந்த கமாக்கு அடுத்து 0ன்னு கொடுத்தோம்னா அந்த 0வை ரீட் பண்ணும்போது பிகினிங் ஆஃப் த ஃபைலுக்கு அது மூவ் ஆயிரும் ரைட். இட் இஸ் அ டிஃபால்ட் பொசிஷன், நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் அது 0th பொசிஷனுக்கு போயிடும். சப்போஸ் இந்த மோடுன்ற பொசிஷனில் நம்ம 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது கரண்ட் பொசிஷனில் தான் நமக்கு ஃபைல் பாயிண்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாக ரன் பண்ணும்போது நம்மளோட ஃபைல் பாயிண்டர் கடைசியாக 8ன்ற பொசிஷனில் இருந்துச்சு, அந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ண சொல்லி சொல்கிறோம் ரைட். இப்போ 2ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எண்ட் ஆஃப் த ஃபைலுக்கு மூவ் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஃபைல் பாயிண்டர் ஃபஸ்ட்டில் இருந்து நம்மளுக்கு கொண்டு போய் எண்ட் ஆஃப் த ஃபைலுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ 0ன்றது பிகினிங், 2ன்றது எண்டு, மிடிலுக்கு போகணும், கரண்ட்டான பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா 1. இந்த 3 வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம மோடு இருக்க பிளேஸில் பாஸ் பண்ணுவோம் ரைட்.
seek of function குரிய program தான் இது. First நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிக்குவோம். நம்ம ஓப்பன் பண்ணிக்க ஃபைலை text.txt ஃபைலை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மோடு வந்து ரீட் மோடு தான் கொடுக்கணும். பட் நம்ம ஏஆர்பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா seek of function நம்ம யூஸ் பண்ணும்போது பைனரி ஃபார்மேட்டில் தான் நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். ரைட், அதனால் நம்ம மோடை வந்து ஆர்பின்னு சொல்லி கொடுத்தாலும் இது டெக்ஸ்ட் ஃபைலில் ரீட் பண்ணும். ரைட், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 பைட்ஸை மட்டும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். நம்ம ஃபைல்லேருந்து ரீட் பண்ணிவிட்டு அது என்ன ஃபைலு கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ணியிருக்கோமோ அந்த 10 பைட்ஸை டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் printf ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு seek of ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 10 பைட்ஸை அகெயின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரீட் பண்ணி நம்ம கர்சரோட பொசிஷனை மாற்றி அகெயின் ஒரு 10 பைட்ஸ்க்கு அப்புறம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கரண்ட்டாக கர்சரோட பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டாக என்னோட கர்சரோட பொசிஷன் 10ல் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். ரைட், பிரிண்ட் ஆகிருக்கு. சீக் வந்து 10ன்னு சொல்லி கொடுக்கும்போது கரண்ட்டாக டெல் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலம் 10th பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரைட், இப்போது 10 பைட்ஸை நம்ம ரீட் பண்ணியிருக்கோமா, அந்த 10 பைட்ஸை ரீட் பண்ணப்போ நம்மளோட ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைலில் 10 பைட்ஸை பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இந்த 10 பைட்ஸை மட்டும்தான் ரீட் பண்ணி நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் ரீட் ஆஃப் ஃபங்க்ஷன். ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைல் பாயிண்டர் கரண்ட் பொசிஷனில் 10 seek of 10 யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஏன் இங்கே 10ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம டெல் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது இங்கே 0th பொசிஷன் அப்படின்றப்போ கரண்ட் பொசிஷன்லேருந்து அகெயின் ஒரு 10 பைட்ஸை ரீட் பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0 அப்படின்றப்போ கர்சர் என்ன இருக்கும் அப்படின்னா கர்சரோட பொசிஷனை மறுபடியும் கொண்டு வந்து இங்கே வந்துடும். ரைட், 10 பைட்ஸை ரீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 0th பொசிஷனுக்கு மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து கர்சரை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 10 பைட்ஸை ரீட் பண்ணதுக்கப்புறம் seek of ஃபங்க்ஷன் 10 பைட்ஸை ரீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட கர்சரோட பொசிஷன் இங்கே வந்து நின்றோம். ரைட், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 5 பைட்ஸை ரீட் பண்ணுறோம். இப்போ என்னோட கர்சர் இந்த பொசிஷனில் இருக்குமா, ஆஃப்டர் எஸ்ஸுக்கு அப்புறம் இருக்குமா என்னோட கர்சரோட பொசிஷன். நெக்ஸ்ட்டு கோலன் ரீட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். என்னோட லேப்டாப் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றனால இதோட எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர் என்ன அப்படின்னா கேரேஜ் ரிட்டனும் நியூ லைன் கேரக்டரும். ஸோ ரெண்டுமே எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர். ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கும் பாருங்களேன் கோலன், இது வந்து நியூ லைன் கேரக்டருக்கு நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணது கேரேஜ் ரிட்டனும் நியூ லைன் கேரக்டர். ஸோ இதுக்கு ஒரு பைட்டு, கேரேஜ் ரிட்டன் நியூ லைன் கேரக்டருக்கு 1 பைட்டு, டோட்டலாக 3 பைட்ஸு, இங்கே ஒரு 4 பைட்ஸு, இங்கே 5 பைட்ஸு, டோட்டலாக 5 பைட்ஸை ரீட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். ரைட், F2 பிரிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா seek of ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு 30 பைட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீட் கிடையாது, இங்கே வந்து கர்சரோட பாயிண்டரை மூவ் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம 10 பைட்ஸை ரீட் பண்ணியிருக்கோம், அகெயின் ஒரு 5 பைட்ஸை ரீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு seek of வந்து கர்சரோட பொசிஷனை மூவ் பண்ணி 30 பைட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். ரைட், ஏன் இந்த 10 பைட்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா இதை கர்சர் மறுபடியும் ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கர்சரை கொண்டு போய் 0th பொசிஷனில் வச்சுட்டோம். ரைட், அகெயின் இங்கே 30 பைட்ஸ். அப்போது 10, இங்கே இருக்க 5, இங்கே இருக்க 30, இந்த 10 பைட்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது. ரைட், அப்போ டோட்டலாக 40 பைட்ஸை ரீட் பண்ணி நம்மளுக்கு இங்கே 45 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு என்னோட கரண்ட்டான ஃபைல் பாயிண்டர் பொசிஷன். ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 6 பைட்ஸை வந்து ரீட் பண்ணியிருக்கோம், நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 6 பைட்ஸை நம்மளுக்கு ரீட் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்மால் டி ஸ்பேஸு STOR. ரைட், இங்கே இருக்கும் நம்மளோட கர்சர் 45th பொசிஷன்றப்போ நம்மளோட கர்சர் இந்த பொசிஷனில் இருக்கும். இங்கே வந்து நம்ம கர்சர் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 6 பைட்ஸை ரீட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணியாச்சா. நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனலாக seek of மெத்தடை யூஸ் பண்ணி -6,2ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல் வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம், டெல் ஆஃப் ஃபங்க்ஷனை ரன் பண்ணி பார்த்துருக்கோம். டெல் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கரண்டாக இப்போ வந்து எண்ட் ஆஃப் த லைனுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம டெல் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது கரண்ட்டாக அந்த கர்சர் எந்த பாயிண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 146th பைட்டில் இப்போ என்னோட கர்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. அப்போ கர்சர் நம்மளுக்கு 30th பைட்டில் இருந்து ரைட் இங்கே ஒரு 45 கேரக்டர்ஸ் ரீட் பண்ணிச்சா, 45th கேரக்டரில் இருந்து நம்ம கர்சரை கொண்டு போய் 2ன்னு கொடுத்தனால எண்ட் ஆஃப் த பிளேஸில் என்னோடய கர்சர் பாயிண்ட் பண்ணி வச்சுருந்து நம்ம டோட்டலாக எவ்வளோ பைட்ஸை ரீட் பண்ணியிருக்கு அப்படின்னா 146 பைட்ஸை வந்து நம்மளுக்கு ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டியிருக்கு. இதுதான் மீனிங். ஸோ இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சீக்னா 0னா என்ன, 1னா என்ன, 2னா என்ன, அந்த மோடு மட்டும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும்.
போர்டு எக்ஸாமில் 1 மார்க் கொஷினாக இருக்கட்டும் 2 மார்க் கொஷின்ஸாக இருக்கட்டும் இதை பேஸ் பண்ணி சீக் ஆஃப் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. டெல் ஆஃப் ஃபங்க்ஷனில் அது எந்த பொசிஷனில் இருக்குன்னு கேட்பாங்க. அது கரண்ட் பாயிண்டர் அப்படின்றது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ரைட்.